இதை பார்த்துட்டீங்க. இப்படியெல்லாம் குரல் கொடுக்குறாங்க. அந்த எழுத்தெல்லாம் அழிக்கிறான். நான் என்ன கேட்குறேன், அந்த எழுத்தை அழிக்கிறல்ல, அந்த எழுத்தை அழிக்கக்கூடியவன் இவன் என்ன செய்கிறான்? பஸ்ஸில் தமிழக அரசு அப்படின்னு போடாத, தமிழ்நாடுன்னு போடுன்னு சொல்லி இந்த சீமான் என்ற பொண்டு போய் ஒரு பக்கம், திருமுருகாந்தின்ற ஒரு பொண்டு போய் அந்த மாதிரி பேசுகிறான்னா, இவன் இந்த மாதிரி விஜய் இந்த மாதிரி பேசுகிறான். என்ன மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த பொண்ணு முடி சொல்கிறான், பஸ்ஸில் போய் அந்த எழுதியிருக்கலாம் அடிக்கிறான். ஆம்பளையாக இருந்தால் அந்த திருமுருகாந்தி, இந்த சீமான்ற பொண்டு, விஜயன்றவன் எல்லாரும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை இந்த வீடியோ மட்டும் வெளியிட சொல்லு. திருமுருகாந்தி பொண்டு பேல அவன் உண்மையிலே மக்களுக்காக குரல் எழுப்புறான்ல, அவனை பாராட்டலாம். ஆனால் அவன் உண்மையிலே அவன் சொல்கிறது உண்மைன்னா, இந்தா நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்றேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1 கோடி ரூபா கவுடி பிள்ளையருக்கு கொடுக்க சொல்கிறேன். ஆனால் 1 கோடி ரூபா கவுடி பிள்ளையருக்கு கொடுக்கவில்லை. யார்? ஸ்டாலின். வெறும் 25 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த 2 கபடி பிள்ளையருக்கும் ஒவ்வொரு கோடி நான் கொடுக்குறேன். எப்படி 2 பேருக்கு ஒவ்வொரு கோடி நான் கொடுக்குறேன். கார்த்திகாவுக்கு 1 கோடி, அபினேஷுக்கு 1 கோடி நான் கொடுக்குறேன். இவன் 25 லட்சம் கொடுத்தான்ல, அதை வாபஸ் வாங்க சொல்லு. அதே மாதிரி கருணாநிதி, அதாவது முத்துவேல் கருணாநிதி மகன் பொண்டுப்பைய ஸ்டாலினுக்கு நான் இதை கொடுக்குறேன், வரைபடத்தை. இந்த வரைபடத்தை நான் மதுரைக்கு உருவாக்குனது. சென்னை மாணவ மாணவிகளுக்கு இந்த சயின்டிஸ்ட் இருக்கான்ல, டிஎம்கே கட்சியில் சயின்டிஸ்ட்டு, இவங்கிட்ட சொல்லி, உண்மையிலே சயின்டிஸ்டாடா நீங்கள் பொட்டப்பயல்களா அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்லி, இந்த ஜெயபாண்டி கொடுத்த வரைபடத்தை அது என்னன்னு பாருங்கடா, அதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் புரியுதுன்னா சொல்லுங்கடா. சென்னை மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்பு, இது படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமென்றான். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமென்றான். அதனால் டிஎம்கே கட்சி சார்பிலே இதை நீங்கள் வெளியிடுங்க. இல்லைப்பா, எங்களால் போலி விஞ்ஞானி தான் இருக்காங்க, திறமில்லாத பொண்டு பய விஞ்ஞானி தான் இருக்காங்க டிஎம்கே கட்சியில் அப்படின்னு சொன்னால், இந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் ஒவ்வொரு கோடி கொடுங்க. கொடுத்துட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா நான் வந்து என்ன செய்வேன், மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த கருவியை நான் வந்து படிக்கிற பிள்ளைக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறேன்னு வேடிக்கை பாரு தேர்தலுக்கு முன்னாடி. இல்லை நீ தேர்தலுக்கு முன்னாடி 75 நாளைக்குள்ளே உனக்கு இந்தியாவில் பிடித்த விஞ்ஞானி யாருன்னு பார்த்து அந்த விஞ்ஞானிகிட்ட சொல்லி என்னுடைய மாடலை உனக்கு தாரவாக இருக்கிறேன், மாணவ மாணவிகளுக்கு பயனடையணுன்றக்காண்டி. என்எஸ்எம் சாகுல் ஹமீது ஐயா எனக்கு நிதி உதவி கொடுத்தது, நீ வந்து உன் கட்சி சார்பில் கூட வேலைவாய்ப்பு கொடு, படிப்புக்கு சம்பளம் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ வந்து ரூல்ஸ் படி பேசுகிற இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இவங்களாம் உண்மையிலே விஞ்ஞானியாக இருந்திருந்தால், அந்த பொண்டுப்பல்க விஞ்ஞானி உண்மையாக இந்தியாவுக்காக விஞ்ஞானியாக இருந்தால் இந்த இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்துவதற்கு விட்டுருக்க மாட்டாங்க. பிராத்தலுக்கார விஞ்ஞானி பொண்டுப்பல்க என்னுடைய வரைபடத்தை சொல்ல முடியுமா? அது பொருள் புரிந்து கிடையாது. அதனால் இந்த அபினேஷுக்கும் அந்த கார்த்திகாவுக்கும் 5 கோடி ரூபாலாம் கொடுக்க முடியாது, இது ரூல்ஸு அப்படின்னு சொல்கிறான். ரூல்ஸை மதிக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொண்டு வைப்பைய ரூல்ஸ் மதிக்கிறலடா, தேவடியாளுக்கு பிறந்தவனே. அந்த ரூல்ஸை மதிக்கக்கூடியவனாக இருந்தால், இந்த காமராஜர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பத்திரிக்கை அவர் பேரில் அவர் கட்சி சார்பில் நடத்தலை, அவர் சார்பில் ஒரு வானொலி வச்சுக்கரல, அவர் சார்பில் பெரிய சொத்து வாங்கி போடலை, அவங்க அம்மாவும் ஒட்டியானமெல்லாம் செஞ்சு போடலை.
ஆனால் அவருக்கு பின்னாடி வந்த முத்துவேலு கருணாநிதி பொண்டு பைய டிவி பத்திரிக்கை பல மில்லியன் டாலர் பணம் சேர்த்து எல்லாம் இது பண்ணிட்டான். இப்போ இந்த காமராஜர் மாதிரி நாங்கள் இருக்கிறோம், காமராஜர் எப்படி ஆண்டாரோ அது மாதிரி தான் நாங்கள் எதுவுமே நாங்கள் வச்சுக்கிறல அப்படின்னு சொன்னால், சரி விடுங்க, இந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் சரி 25 லட்சம் போதும்னு சொல்லலாம். இப்போ நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் என்ன முதலமைச்சரா, இல்லை பிரதமரா, இல்லை ஒரு நாட்டினுடைய தொழிலதிபரா, இல்லை ஒரு நாட்டில் உள்ள மிகப்பெரிய அரசு ஊழியரா? ஏண்டா தேவடியாளுக்கு பிறந்த பையல ஸ்டாலின் ஆம்பளையாக இருந்தால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை, ஜெயபாண்டி இங்கே இந்த மதுரை மாவட்டத்தில் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுறான்னு சொல்லி இந்த வரைபடம் மூலமாக கொடுறா. நான் கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் 1 கோடி ரூபா கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொன்னால், உன்னை ஏதாவது தவறுதலாக வைவனா? அப்போ ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு பொறுப்பு இல்லாமல் எப்படி உன்னைய சார்ந்து எத்தனை விஐபி இருக்கான்ல உன் கட்சியில்? உன்னைய சார்ந்து கட்சியில் விஐபி இருப்பான்ல, பணக்காரன் இருப்பான்ல, அவங்க கூட உனக்காக வேண்டி குரல், என் தலைவனை ஏன்டா கொடுக்க சொல்கிற, நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு வரலாம்ல. இந்த ரஜினிகாந்த் டைரக்டரு கலைஞானம் அவருக்கு வீடு வாங்கி யாராலும் அரசியல்வாதியை கொடுங்கன்னு சொன்ன உடனே, யார் கொடுத்தாலும் கொடுக்க விட மாட்டேன், நான் தான் கலைஞானத்துக்கு கொடுப்பேன் திரையுலகத்து சார்பில் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி நீ சொல்லு, இந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் யாரும் உதவித்தொகை ஊக்கத்தொகை கொடுக்க விட மாட்டேன், நான் தான் 1 கோடி ரூபா கொடுப்பேன் என்று சொல்லு. பொட்டப்பயலை, உனக்கெல்லாம் கட்சி, உனக்கு ஒரு கூட்டம், பிராத்தல் நாய்களே. ஆம்பளையாக இருந்தால் 25,000 ரூபாயை ஒன்று வாபஸ் வாங்கு. 25 லட்சத்தை இன்றைக்கி 25 லட்சம் 25,000 மாதிரிடா. 25,000 ரூபா மதிப்பு மாதிரி உன்னுடைய 25 லட்சம் 25,000 சமம். அதனால் 25 லட்சத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு 1 கோடி ரூபாயாக 2 கவுடி பிளேயருக்கும் 1 கோடி 2 கோடி ரூபாயை ஊக்கத்தொகையாக 2 பேருக்கும் 1 கோடி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்க. இல்லை என்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்க முடியாதுன்னா நான் கொடுக்குறேன் 1 கோடி ரூபா. நான் ஒரு கட்டட தொழிலாளி, ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, ஆனால் நான் கொடுக்குறேன்னா அதை வேடிக்கை பாடுறா தேவடியாளுக்கு பிறந்த பயலை என்று இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள். திருமுருகன் காந்தி சீமா என்ற பொண்டு பையலை பகிருங்கடா. ஆம்பளையாக இருந்தால் போய் எழுத்தை போய் அழிக்கிறது, பொட்டை வேலையெல்லாம் செய்யாதீங்கடா பொட்டை பயல்களா. நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்டே. அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.